உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். தொடர்ந்து ஜனநாயகன் நியூஸ் மீடியா மூலயமா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்களை பற்றியும், என்னுடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றியும், பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பற்றியும், மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பற்றியும் தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதாவது பேசுறது அப்படின்னாக்க இதுவரை வெளிவராத தகவல்கள், உண்மை தகவல்களை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு மோட்டிவ். ஸோ உங்களுடைய டேட்டா ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுடைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஜனநாயகன் நியூஸ் மீடியா மூலயமா நான் பேசுகிறத கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் அப்படின்னாக்க சம்திங் அது ஏதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 5 நிமிஷம் பிரோஜனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு நான் என்றைக்குமே சொன்னதில் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நான் பேசுகிற கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புதுசாகவும் இது வரைக்கும் தெரியாத தகவலாகும், உங்களுக்கு எஜுகேட் பண்ணுற மாதிரியும், இந்த தகவல் 4 பேருக்கு தெரியட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போவோம். இப்போது கேப்டன் அவர்களுடைய 72வது பிறந்தநாள் நான் சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் 25 சென்னை ஸ்தம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லா மாவட்டத்திலேருந்து மக்கள் வரப்போகிறாங்க. 24ஆம் தேதி டேட்டூ குத்துறாங்க 71 பேருக்கு. வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம்ப்ட் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் சொன்ன மாதிரி தான், அவரோட தோற்றம் ஓகே, மறைவு நம்மளால் ஏற்றுக்க முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது, அவரோட தொண்டர்கள் விசுவாசிகள்னால ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த நிமிஷத்தில் நாம் என்ன பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கேப்டனுக்கு பத்மபூஷன் கொடுத்தாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதே மாதிரி பாரத ரத்னாவுக்கும் தகுதியானவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ண போகிறோம். அது ஏன் அப்படின்னு. சரி, ஏன் பாரத ரத்னா கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யார் பாரத ரத்னா வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மனச் செம்மல். கேப்டன் அவர்களோட பல தடவை சொல்லியிருக்காரு, என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, சினிமா துறை மட்டுமல்லாது அரசியல்லையும் பொதுநலன்லையும் மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றினார். அதனால் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. அந்த டைமில் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி 2020 போன்ற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம இருக்கும்போது அன்னைக்கு இருந்த ப்ரெஷரை விட இன்றைக்கி வந்து எல்லா துறைகள்லையுமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ஊடகங்களாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், ஐடி டெக்னாலஜி, டிஜிட்டல் வேர்ல்டு, உலகமே மாறிடுச்சு. ஸோ இன்றைய காலகட்டங்களில் சினிமாவிலும் அரசியலும் மக்கள் சேவையிலையும் ஒரு மிகச்சிறந்த, யாருமே தொட முடியாத ஒரு இடத்தை பிடித்தவர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்போ நீங்கள் சினிமா துறையை எடுத்துக்கோங்க. அவர் சும்மா வந்துட்டு நடிச்சுட்டு போகல, வந்து நடிச்சுட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு ஜம்முன்னு வீட்டில் உட்காந்துட்டு பேரப்பிள்ளைங்களோட அப்படி இல்லை. அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிருந்தா கேப்டன் வந்து வேறு லெவலில் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் கேப்டன் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? நாம் இருக்க துறையில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணலான்னு அவர் நடிகர் சங்கத்தை கையில் எடுத்தார். இருந்த பிரச்சனையை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணார். மேற்கொண்டு பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தார். ஏன் வெளியே வந்தார் அதையும் பார்க்கணும். இங்கே தான் கேப்டனுக்கு நம்ம ஏன் பாரத ரத்னா கொடுக்கணுங்கிற இடத்த பதிவு பண்ணுறோம். கேப்டன் அதே நடிகர் சங்கத்தில் தொடர்ந்து தலைவராக இருந்துக்கிட்டே அரசியலில் இருந்திருக்கலாம். வேறு யாராவது அந்த இடத்துல இருந்து தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேப்டன் என்ன பண்ணார்? நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன், அதனால் இந்த பதவியில் இருக்கிறது நியாயமாக இருக்காது. ஏன்னா நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது இந்த சங்கத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அது யாருக்கும் மனஸ்தாபத்தை உண்டு பண்ணக்கூடாது, ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடாது. அதனால் நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார். வேறு யாரால இதை பண்ண முடியுமா? எப்படி ஒரு சுயநலமே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்படின்னா அது கேப்டனால் மட்டும்தான் முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அவர் கட்சி தொடங்கினார். அவர் சினிமாவில் இருக்கும் போதும் அவர் பண்ண புரட்சிகள்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் மட்டும் அவர் புரட்சி பண்ணல. இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பித்து கலைஞர் அவர்களுக்கு தங்கப்பேனா கொடுத்ததுலேருந்து கலை இலக்கியம் அதுவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஏன் அரசியலுக்கு வந்ததுக்கு பக்கம் கூட பெண்களுக்கான கம்ப்யூட்டர் கிளாஸஸ், கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கிளாஸஸ் முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கினது கேப்டன் அவர்கள் தான். அது யாரும் மறக்க முடியாது. அதே மாதிரி தையல் மிஷன் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு கொடுத்தது கேப்டன் அவர்கள் தான். நாம் வந்து கலைஞர் கொடுத்த கலர் டிவியை பற்றி பேசுகிறோம். ஆனால் கேப்டன் என்ன பண்ணார் பாருங்கள், தொழிலை கொடுத்தாரு. நான் உனக்கு பொழப்பை கொடுக்குறேன், பொழைச்சிக்கோ, உனக்கு தொழில் கற்றுத்தரேன், நீ பொழைச்சிக்கோ. பழமொழியும் ஒன்று இருக்குல்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் எதை பண்ணார் பார்த்தீங்களா? கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கல்வியை கொடுத்தாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது தொழிலை கொடுக்குறாரு, கல்வியும் கொடுத்தாரு, தொழிலையும் கொடுத்தாரு. இவங்கள மாதிரி கலர் டிவியை கொடுத்துட்டு வீட்டில் உட்கார வைக்கல. அது நீங்கள் பார்க்கணும். புரட்சிங்கிறது என்னங்க? மக்கள் மத்தியில் அவங்கள எஜுகேட் பண்ணுறது தான். நீ முட்டாளாகவே இரு, நீ வேலைக்காரனாகவே இரு, நீ சர்வெண்ட்டாகவே இருங்கிறது இல்லை புரட்சி.
சரிங்களா? நான் உனக்கு கல்வியை கொடுக்குறேன், வெளியே வா. உனக்கு நான் சுய தொழிலை கொடுக்குறேன், வெளியே வா. வந்து ஒர்க் பண்ணு, ஏர்ன் பண்ணு, உன் குடும்பத்தை நீ பாரு, வர்ற வருமானத்தில் உன் குடும்பத்தை பாரு, நாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாரு. இதை வந்து ரியல் லைஃப்லையும் செஞ்சார், சினிமாவிலையும் செஞ்சார். ஒரே ஆள் கேப்டன் தான். இங்கே நம்ம மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஆக்டர் வேறு, ஹீரோ வேறு, நடிகர்கள் வேறு, நாயகர்கள் வேறு. ஆக்டர், நடிகர், கதாநாயகன் அப்படின்னா கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சியான் விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவாஜி கணேசன் அவர்கள், அந்த கேட்டகரி. ஹீரோ அப்படின்னா நாயகர்கள். யார் ஹீரோ? சினிமா சீரியலில் ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டுறது இல்லையா, அது வேறு. அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு. அது நீங்கள் ஒவ்வொரு நடிகருக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க, அந்த கேட்டகரி வேறு. இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆக்டர்ஸ் வேறு, ஹீரோஸ் வேறு. ஹீரோங்கிறவன் இந்த சமூகத்தில் திரையில் மட்டும் அரசியல் பேசுகிறவன் இல்லை, தரையில் ஒரு பிரச்சனைனாலும் மக்களுக்கு இறங்கி அரசியல் பேசணும். அதை 2 பேர் செஞ்சாங்க. ஒன்று எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், 2வது கேப்டன். வேறு யாருமே கிடையாது. திரையில் அரசியல் பேசினவங்களாம் ஒரு கட்டத்தில் பயந்து போய் எனக்கு உடம்பு சரியாமல் போச்சுன்னு ஒரு பாதி பேர் ஓடினாங்க. பாதி பேர் இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது திராவிட கட்சிகள்னு பாதி பேர் ஓடினாங்க. ஆனால் அதே சினிமா துறையில் இருக்கும் போதே நீங்கள் பாருங்கள், ரஜினி, கமல்னு நடிகர்கள் இருக்கும்போது ஒரு ஹீரோவாக உடச்சிக்கிட்டு வெளியே வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி அரசியலையும் மிகப்பெரிய இமயமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது உடச்சிக்கிட்டு வெளியே வந்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதுதான் சாதனை, இதுதான் ஹீரோ. நம்ம ஹீரோன்னு யாரை சொல்லுவோம்? சோல்ஜர்ஸை சொல்லுவோம். நம்மளுடைய நாட்டினுடைய எல்லையில் இருக்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய, நமக்காக போராடக்கூடிய, வாரில் இருக்கவங்க, நாட்டுக்காக போராடி உயிரை விட்டவங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஹீரோ, சுதந்திர போராட்ட வீரர். அதையே நம்ம ஆளுங்க பாதி பேருக்கு தெரியாது. அந்த அரசியலை நம்ம அடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. யார் ஹீரோன்னு தெரிஞ்சுங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஹீரோ, சரிங்களா? பாரதியார், கவிஞர் பாரதியார் இருக்கார், அவர் ஹீரோ. கேப்டன் விஜயகாந்த் ஹீரோ, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஹீரோ. இவங்கெல்லாம் ஹீரோஸ். ஹீரோஸ் வேறு, ஆக்டர்ஸ் வேறு. அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சினிமாவிலும் புரட்சி செஞ்சார். ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணார் சினிமா துறையில். அது ரொம்ப முக்கியம். சினிமாவில் அது பண்ண முடியாது, சரிங்களா? ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி இருப்பான், கேமரா ஆஃப் பண்ணணும்னு ஒரு மாதிரி இருப்பான், கேரவேனில் ஒரு மாதிரி இருப்பான், காரில் ஏறும்போது ஒரு மாதிரி இருப்பான், வீட்டில் ஒரு மாதிரி இருப்பான், எல்லா நடிகரும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எப்படியோ அப்படி தான் பின்னாடியும், வீட்லேயும், கூட இருக்க ஒர்க்கர்ஸ்கிட்டையும் அப்படி தான். நான் பிரியாணியை சாப்பிட்றேன், நீ பிரியாணி தான் சாப்பிடணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். பசிக்காக சோறு போட்டவங்களுக்கு மத்தியில் இனி பசிக்கவே கூடாதுன்னு சோறு போட்டவர் கேப்டன் விஜயகாந்த். அதனால் சினிமாவில் ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணார் பாருங்கள். அந்த புரட்சியை செஞ்சது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அரசியலில் நலத்திட்ட விதிகள், அவரோட மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா, அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு உண்டு. ஏன்னா அவரோட மேனிஃபெஸ்டோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனிஃபெஸ்டோ இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அதை தான் இப்போ விஜய் ஃபாலோ பண்ண போகிறாரு. அதை இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா, அதில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்றும் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதிகாரிகளை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இந்த ரேஷன் கார்டில் நம்ம ரேஷன் பொருட்கள் பேக்கில் கொடுக்குறது இல்லையா, அது ஒன்று இருக்குது. அரசியல்லையும் அவருடைய ஒவ்வொரு பேச்சிலையும் நீங்கள் கவனிக்கணும், ஒரு மரியாதை இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். யாரையும் தரைக்குறைவாக பேச மாட்டார் கேப்டன். பார்த்துருக்கீங்களா? மரியாதை குறைவாக பேச மாட்டார், கொச்சையாக பேச மாட்டார். இந்த திமுகவில் இன்றைக்கி பேசுகிறாங்க பாருங்கள், உதயநிதி தொடங்கி எல்லா அமைச்சர்களும் வாயை திறந்தாலே எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது இல்லை அரசியல், அது இல்லை பாலிடிக்ஸ். ஏன் எவ்வளோ நீங்கள் ராகுல் காந்தி எடுத்துங்க, எங்கேயாவது அவர் யாரையாவது தரைக்குறைவாக பேசி, கொச்சையாக பேசி, ஆபாசமாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டார். நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சில கட்சிகளில் அந்த மாதிரி பேசுவாங்க. அது இல்லை பாலிடிக்ஸ். ரியல் பாலிடிக்ஸ் இன்னும் நம்ம ஆட்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம். அதை கரெக்டாக சரிவர செஞ்சவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால தான் அண்ணாமலை அவர்கிட்ட படிக்கணும்னு தேர்வு செஞ்சு அவர்கிட்ட வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார். அவர் 3 மாதம் அவர்கிட்ட இருந்தார். அதில் அண்ணாமலையே அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஏன் கேப்டனை தேர்வு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமா, அரசியல், சர்வீஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. பப்ளிக் சர்வீஸ்க்கு கேப்டன் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இன்னமும் தினம் ஒரு 1000 பேர் அவங்களுடைய காலை உணவு, மதிய உணவும் கேப்டன் ஆலயத்தில் தான் போயிட்டுருக்குது. நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, வேலை தேடி சென்னை வராங்கல்ல, அவங்களாம் பாவம் தங்க இடமும் இருக்காது, சாப்பிட வசதியும் இருக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு 1000 500 எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தினசரி கூலி வேலை செய்கிறவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500லேருந்து 1000 தான் அவங்களுக்கு கிடைக்கும்.
ஆனால் அவங்களுடைய காலை உணவு எல்லாமே கேப்டன் ஆலயத்தில் தான். ஈவினிங்கில் சுண்டல் மாதிரியான விஷயங்கள் போடுறாங்க, ஸ்நாக்ஸு. அதுவும் பாருங்கள், உணவில் கூட பாருங்களேன் ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் அதுதான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே சாப்பாடு போடுறாங்களோ அந்த சாப்பாடு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சாப்பிட்றாங்க. நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். மக்களுக்கு போடுறாங்கல்ல, அதைத்தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அதைத்தான் அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க பசங்க சாப்பிட்றாங்க, கட்சி நிர்வாகிகள் சாப்பிட்றாங்க. விஜயகாந்த் அவர்களோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. அது மிகப்பெரிய தற்கூரி முட்டாள்தனம். அது அவர் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே செய்கிறது தான் இவங்களுடைய விஷனாகவும் இருக்குது, கோலாகவும் இருக்குது. அதை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் விமர்சனம் செஞ்சவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி அவரோட கல்லறையில் வந்து மண்டிட்டு அழுகுறாங்க. அதையும் என்னால் பார்க்க முடியுது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பத்மபூஷன் விருது கொடுத்த அவருக்கு நம்ம பாரத ரத்னா கொடுக்கணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்திய அரசியல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மறந்துடக்கூடாது. மறக்க முடியாது, ஆனாலும் மறந்துடக்கூடாது. அவருக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுக்க தவறிடக்கூடாது. இது பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. பிரதமர் மோடி வந்து உலகம் பூரா போகிறாரு. இந்தியாவினுடைய பெயரை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறார். அவர் மேலே விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் நரேந்திர மோடி நம்ம நாட்டினுடைய பிரதமர். அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே நேரத்தில் அவர் யாரெல்லாம் அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறாரோ சரியான முறையில் அங்கீகாரம் கொடுத்துட்டு வர்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவருடைய பதவி இருக்கும் போதே, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே பாரத ரத்னாக்கு அவரை கன்சிடர் பண்ணணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு டேட்டா வேணுமா, நாங்கள் தரோம். கேப்டன் அவர்கள் செஞ்ச பப்ளிக் அஃபேரில் என்ன செஞ்சுருக்காரு, பொலிட்டிக்கலில் என்ன செஞ்சுருக்காரு, சினிமாவில் என்ன செஞ்சுருக்காரு, இந்த 3 துறையில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு வேணுமா டேட்டா, நாங்கள் உங்களுக்கு தரோம். அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையில் இருந்து என்ன நடந்துச்சுங்கிறத நாங்கள் தரோம். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே பாலிடிக்ஸ், சினிமா, பப்ளிக் அஃபேர்ஸ், சர்வீஸ் எல்லாம் தாண்டி அதுக்கும் மேலே தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த். இதில் யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், பாரத ரத்னாவை கொடுத்து அந்த பாரத ரத்னாவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும்னு சொல்ல வரேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் வந்து பெருமை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லலை. அந்த பாரத ரத்னாவுக்கு ஏற்கனவே எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் பொன்மனச்செம்மலுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீங்க. அந்த மாதிரி அந்த பாரத ரத்னாவுக்கு கொஞ்சம் பெருமை சேர்த்து கொடுங்க. எங்கள் கேப்டனுக்கு கொடுத்து நீங்கள் கொஞ்சம் பெருமை சேர்த்து கொடுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு 100 வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் பாரத ரத்னாவுக்கு யார் யாருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டால் அந்த விருதுக்கு ஒரு மரியாதை வேணும்ல, அந்த பாரத ரத்னாங்கிற விருதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வேணும்ல. அது எங்கள் கேப்டனால் கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் ஒரு பத்திரிகையாளராக அவருக்கு சர்வீஸ் செய்கிற ஒன் ஆஃப் த ஒரு கேடராக நான் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கிறேன். அதே மாதிரி இனி கேப்டனுக்கு பாரத ரத்னா கொடுக்கணுங்கிறத அவருடைய தொண்டர்களும் அவருடைய விசுவாசிகளும் அவருடைய ஃபாலோவர்ஸ் உலகெங்கிலும் இருக்காங்க. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்காங்க. எல்லாரும் அவர்களுடைய சமூக வலைதளங்களில் நம்ம தொடர்ந்து இதை பதிவு பண்ணணும். கேப்டனுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். இதை நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். நன்றி.